ஹே காய்ஸ், இது ஷார்ட்கட் வீடியோவில் ரெண்டாவது வீடியோ. ஸோ இதுலேயும் நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்ட ஷார்ட்கட்ஸ் இருக்குது அண்டு நியூ ஷார்ட்கட்ஸும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்றது ஃபஸ்ட் ஷார்ட்கட். ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னா, ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது விலங்குகளுக்கெல்லாம் ஹோம் தான் ஃபாரஸ்ட். ஸோ நீங்கள் அந்த ஹோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கீவேர்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஹச் அண்டு ஓ இருக்குங்களா, இந்த ஹச் 8. ஸோ ஓங்கிறது லெட்டர் ஆஃப் 15 தான், பட் அது நம்ம 0ன்னு நீங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ 1980 அந்த ஆக்டுக்கான ஒரு இயர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறது டான்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ எப்படியாச்சும் பிரசிடெண்ட்டை தூக்கிட்டாங்க வேலையை விட்டு அப்படின்னா, அவரை நீக்கிட்டாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுவாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே நான் ஷார்ட்கட்டாக போட்டிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம் அப்படின்னா 4/1 அந்த அளவுக்கு அதுக்கு சப்போர்ட் கிடைக்கணும். அண்டு நீங்கள் ரெசல்யூஷன் வந்ததுக்கப்புறமா பிஃபோர் 14 days முன்னாடி நீங்கள் அவருக்கு நோட்டீஸ் தரணும். அதுக்கப்புறமா அது ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா 3/2 அதாவது சி அப்படிங்கிறது அந்த 3/2 இது பண்ணும். ஃபஸ்ட்டு இருக்கிற டிஏ அப்படிங்கிறது 4/1 என்னங்கிறது 14 days. ஸோ இது ஒரு நல்ல ஷார்ட்கட் கைஸ். நீங்கள் இதெல்லாம் வச்சு மெயின்ஸில் ஒரு கொஷின்ஸே எழுதலாம். ஸோ அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டினன்ஸ் மேக்கிங். ஆர்டினன்ஸ்னால் அவசர சட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஆர்டிகிள் 1, 2, 3. ஸோ 1, 2, 3ங்கிறது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த 2, 1, 3 திருப்பி போட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்டேட் ஆர்டினன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது அதுக்கான வேலை. அந்த 1, 2, 3 அப்படிங்கிறது ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரும்போது 2 ஹவுஸுமே இதில் இருக்கக்கூடாது, செஷனில் இருக்கக்கூடாது. அப்போ தான் பிரசிடெண்ட் ஆர்டினன்ஸை கொண்டு வர முடியும். ஸோ அந்த டைமில் கொண்டு வரும்போது அந்த ஆர்டினன்ஸ் அவர் கொண்டு வர இல்லையா, அது இப்போ அந்த போத் ஹவுசஸ் ஏதாவது ஒரு ஹவுஸ் செஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, அது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, அது நடந்து கொண்டிருக்கும்போது அந்த 6 வாரங்களுக்குள் அது ஆரம்பித்து அந்த 6 week இப்போ நடக்க ஆரம்பிக்குது, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹவுஸ் செஷன்ஸ் அப்படின்னா, அதிலிருந்து அந்த 6 weeks அந்த டைமுக்குள்ளே அந்த ஆர்டினன்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாலோ அப்ரூவல் வாங்கினாலோ அது செல்லாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 6 weeks அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அந்த 1, 2, 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 வரும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ரிமூவல் ரிசோர்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, ஸ்பீக்கர் என்னென்னு சொல்லுவோம், இமேன் அப்படி சொல்லுவோம். ஸோ இமேன் ஸ்பீக்கர் நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். எஃபெக்டிவ் மெஜாரிட்டிக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மேனா. ஸோ 14 days நோட்டீஸ். அவர் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் தான் நீங்கள் இது பண்ண முடியும், நீக்க முடியும். ஸோ அதுதான் போட்டிருக்கோம். நோட்டீஸ் 14 days. ஸோ நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாலையும் 14 days நோட்டீஸ் கொடுக்குற மாதிரிலாம் வரும். ஸோ 2 ஒரு இடம் வரும். அந்த ஆர்டிக்கல் 249 பார்லிமெண்ட் மேக் லா ஆன் எனி சப்ஜெக்ட் இன் த ஸ்டேட் லிஸ்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் பொதுவாக பார்லிமெண்ட் எது மேலே ஆக்டர்ஸ் கொண்டு வருவாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இப்போ சென்ட்ரல் சப்ஜெக்ட் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் இருக்குதுன்னா அதை தாண்டி அவர் எக்ஸ்ட்ரா லிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க சென்ட்ரல் லிஸ்ட் தான் மெயினு. கன்கரண்ட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுவாங்க. கன்கரண்ட் அவங்களுக்கு அதிகபட்ச ஒரு பவர் இருக்குது கொண்டு வரதுக்கு. ஸோ ஆனால் மேக்ஸிமம் சென்ட்ரல் லிஸ்ட்டில் தான் இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறது ஸ்டேட்டுக்கு மட்டும்தான். பட் சம் சுச்சுவேஷனில் அவங்க அந்த ஸ்டேட் லிஸ்ட்டுக்கும் போயிட்டு சில விஷயங்களை அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இது சொல்லுது. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வது அப்படின்னா, இப்போ கிரிக்கெட் கிரவுண்டில் ஒருத்தர் ஒரு பவுண்டரியை தாண்டி பந்தை அடிக்கும்போது தான் அதுக்கு பேர் சிக்ஸர். ஸோ அவங்க பவுண்டரியை தாண்டி போகிறாங்க. ஸோ அந்த சிக்ஸர் தான் இங்கே வச்சுக்கிறோம். இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி இருக்குது, சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பவுண்டரியை தாண்டி அவங்க ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிற இன்னொரு பவுண்டரிக்கு போகிறாங்க.
ஸோ அப்போ நம்ம வந்து 6 அப்படிங்கிறது தான் கண்ணு வச்சுக்கிறோம். அது வந்து 6 அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதில் எஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிறது விட்டுட்டீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிறது வந்து 9th லெட்டர். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது 24th லெட்டர். அண்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 249 அப்படிங்கிறது வந்து ஆர்டிகிள் 249 6 அது வந்து பார்லிமெண்ட் வந்து சென்ட்ரல் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் போயிட்டு ஆக்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ இது வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்ஸ் பார்த்துருவீங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் ஏன்னா இதை நானே யோசிச்சது வந்து நான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் போல இட்ஸ் மை ஓன் கிரியேஷன் கைஸ். ஸோ அதனால் ஃபன்னாக இருக்கும் நான் கிரியேட் பண்ணுற ஷார்ட்கட்ஸ்லாம். ஸோ அண்டு இதுவும் ஆல்ரெடி எல்லாமே ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். அண்டு உங்களுக்கு இன்னொன்று ஆடடாக ஒன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்த கவுன்சில்ஸு உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்கட்ஸ் முன்னாடியே பார்த்துருப்போம். பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சில் உருவாக்கத்தில் நீங்கள் ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் அந்த கொஷின்ஸே கேட்கலாம். இந்த மாதிரி அவங்க நிறைய வாட்டி அந்த ஆட் பண்ணுறது நீக்கிறது இந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இயர்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதில் வந்து அது கேள்வியாகவே கேட்கலாம். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸாக ப்ரிலிமினரிலையும் கேட்கலாம். அண்டு நீங்கள் மெயின்ஸ்லையுமே அதை வந்து ஒரு கேள்வியாக ஒரு இப்போ 2 இயர்லாம் 2 மெயின்ஸ்லாம் சில கொஷின்ஸ் ஒரு 6 மார்க் இருக்குது, அதில் வந்து ஒரு பார்ட் பி இந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் வந்து நான் வந்து கெட் அவுட் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுருக்கேன். ஸோ கெட் அவுட் அப்படின்னா நீங்கள் சும்மா இப்படி வச்சுங்களேன், இந்த கவுன்சிலில் வந்து அவங்க உள்ளே போகிறது கெட் அவுட் அப்படின்னு வெளியே துரத்துறது இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கெட் அவுட் அப்படிங்கிறத வந்து ஜிஇ இருக்குங்களா, ஜி வந்து 7th லெட்டர், இ வந்து 5th லெட்டர், டி வந்து 20th லெட்டர். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2005 அந்த டிஇயில் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து 2007 அவங்க அந்த கவுன்சிலை வந்து வச்சிட்ருக்காங்க இப்போ. ஸோ இது லேட்டஸ்ட். அண்ட் ஆல்சோ இப்போ அந்த G7 இ வந்து 5 ஸோ 57 அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த கவுன்சில் வந்து உருவாக்கப்படுது, புரியுதுங்களா? ஸோ 57 இப்போ அது திருப்பி போட்டிங்கன்னா 75, இப்போ அது கூட ஒரு 10 வருஷத்தை ஆட் பண்ணிங்கன்னா 85. ஸோ அந்த 85 அதாவது இந்த ஜி இருக்குங்களா 7 அதை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம், அந்த 5 அப்படியே போட்டுக்கிறோம். அப்படி போட்டோம் அப்படின்னா 85 அவங்க வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த 2005 பண்ணிட்டு மறுபடியும் ஒன்று இது பண்ணுறாங்க. ஸோ அந்த 85 அப்படிங்கிறது வந்து நீங்கள் திரும்ப இந்த கெட் அவுட்னு ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு உண்மையாகவே நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்கட்ஸாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கெட் பண்ண முடியாது. அண்டு டக்குன்னு உங்களுக்காக இதை போடுறது அந்த மாதிரி இருக்க முடியாது. நான் என்ன படிக்கிறேன்னா அதில் இப்போ நான் உங்கள் 6 to 7 மாதம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஜாலியாக படிக்கணும் அண்ட் எல்லாருக்குமே ஏதாவது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இதை வச்சு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு அகாடமி ஆரம்பிச்சு உங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுலாம் என்னோட நோக்கம் கிடையாது. எனக்கு வேலைக்கு போகிறது வந்து நெக்ஸ்ட் லெவலில் லைஃப்பில் எனக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, அதை பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம். நான் வந்து என்னோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணது தான், நான் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுட்டு இருந்தது கிடையாது. இட்ஸ் மை ஓன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட நோக்கம் வந்து உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது கிடையாது. என்னோட நோக்கம் வந்து ஒரு ஜாலி ஃப்ரெண்ட்லியான ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபன்னான ஜாலியான சில கஷ்டமான விஷயத்துக்கும் எனக்கு தோணுறதுல எல்லாருக்கும் எது வந்து செட் ஆகுமோ அதை வந்து ஷார்ட்கட்டாக போட பார்க்குறேன், புரியுதுங்களா? ஸோ ஓகே கைஸ், பாய். மறுபடியும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோ வந்து கிரியேட் பண்ணாதான் வரும். ஓகே, பாய்.